இந்த வீடியோ எல்லாரும் பார்க்கணும். இதில் பல உண்மைகள் மர்மங்கள் இருக்கு. வீடியோவை நான் 10 வருஷம் ஆய்வு பண்ணி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கேன். பல சயின்டிஃபிக்கல் ரீதியான புத்தகங்களையும் பல ஆன்மீக ரீதியான புத்தகங்களையும் வாசித்து அறிஞ்சித்தான் இந்த ஆய்வை மேற்கொண்டேன். அதன்படி எனக்கு இது எல்லாத்தையும் படித்து பார்த்து ஒரு முடிவை எடுத்தேன். அந்த முடிவை தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். The evil silence, the brief of history of human மற்றும் குரான் பைபிள் இரண்டுமே உற்று போகிற ஒரு தன்மையை கொண்டிருக்கு. அது இல்லாமல் பகவத்கீதை, அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் சயின்ஸ் ரீதியான புத்தகங்களையும் ஆன்மீக ரீதியான புத்தகங்களையும் நான் வாசித்து அறிஞ்சு தான் இந்த விஷயங்களை சொல்ல வரேன். என் அன்பார்ந்த கூட்டாளிஸ் எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னத்தை பற்றி அப்படின்னா, இந்த உலகத்தில் 4 விஷயங்கள் இருக்குது. அந்த 4 விஷயங்களில் எது உண்மை அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரினா ஒரு உலகம் இந்த உலகமானது, இந்த பருப்பொருட்கள், இந்த சக்தி, எனர்ஜி, ஆற்றல் எல்லாமே ஒரு உலக வெடிப்பினால் உருவானது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. ஆனால் அதற்கான காரணங்களோ அதாவது கருதுகோள்களுக்கு விஞ்ஞானத்தினால விளக்கம் சொல்ல இயலாது. அந்த வகையில் கருதுகோள் தான். ஏன்னா அந்த காலத்தில் ஆராய்ச்சி, இந்த உலகமே தோன்றுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நாங்களாம் இருந்திருப்போமா அப்படின்னா ஒரு ஆராய்ச்சினால நிரூபிக்கப்பட்டது தான் விஞ்ஞானம். ஆராய்ச்சினால நிரூபிக்கப்பட்டது விஞ்ஞானம். அதாவது நிபந்தனை கொள்கை சயின்ஸ்னால எப்பயுமே ஒரு கொள்கையாக இருக்கும். அதாவது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம். நீதினா நியூட்டனின் 3ஆம் கொள்கை, ஆர்க்கிமிடிஸ் விதி, அந்த மாதிரி விதிகள்லாம் ஓகே, நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். ஸோ பிக் பேங் தியரி அப்படிங்கிறத நம்ப இயலாது. இதே படிவங்கள்ல இருந்தும் இப்போ நான் குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி வந்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ வந்துடும். அதனால் அந்த வீடியோவும் நான் வெளியிட தயாராக இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டா அதையும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நான் அந்த வீடியோக்குள்ளேயும் பேசி போடுறேன். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் புதைப்படிவங்களையும் பல தொல்லியல் நிபுணர்களாலையும் இப்பையும் தொல்பொருள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உலகத்தில் டைனோசரஸோட சேர்ந்த சில உயிரினங்கள் அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு. கம்பளி யானை அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அதண்ட புதைப்படிவங்கள் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்க போனால் மனிதன் குரங்குல இருந்து தான் வந்திருக்கான். அப்போ ஆதம் ஏவல் யாரு? ஆதம் ஏவல்னு குரான்லையும் பைபிள்லையும் சொல்லப்படுது. அந்த ஆதம் ஏவல் அப்படிங்கிறவங்க, ஆதம் ஏவல் கடவுள் தனது மூச்சு காற்ற ஊதித்தான் மனுஷனை உருவாக்குனாரு அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு இந்த விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். இப்போ பறக்கும் தட்டு UFO, அதாவது ஏலியன்ஸுங்கிறவங்கள உண்மையா? ஏலியன்ஸ் போனாங்கங்கிறாங்க, கதைச்சாங்கங்கிறாங்க. இரவில் பறக்கும் தட்டு ஒன்று பறந்து வந்துச்சுன்னு சில பேரால் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடும். ஏன்னு சொன்னால் இந்த உலகமானது, இந்த உலகத்தை மட்டுமே நாங்கள் இப்போது ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. சூரிய குடும்பத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, மில்கி வே, பால் வீதி அப்படிம்போம். அதாவது சுத்தி 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 பெருசா நீண்டுக்கிட்டே போற ஒரு பால் வீதி. பால் வீதியில் ஒரு சின்ன ஒரு பாகம் தான் இந்த சூரிய குடும்பம்.
சூரிய குடும்பத்திலையும் சின்ன ஒரு பாகம் தான் இந்த உலகம். ஸோ இந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு. அப்படின்னு வச்சா நிறைய சூரிய குடும்பங்கள்ல ஏலியன்ஸ் இருக்கலாம். அதாவது பல ஒளியாண்டுகள் தொலைவில், அதாவது மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி தூரத்தில் இந்த ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்கலாம். அதாவது மில்கி வே அப்படிங்கிறது உண்மை. இது விஞ்ஞானத்தினால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. சூரிய குடும்பத்தை தவிர பல குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்களில் ஒரு பாகமாக ஏலியன்ஸ் இருக்கலாம். அப்ப நாங்க குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்திருக்கான். அதே மாதிரி எவல்யூஷன் கூர்ப்பு கொள்கை அதுவும் ஏலியன்ஸுக்கு இருக்கானா? அதுக்கும் இருக்கும். அதுகளும் ஒரு ஜந்துல இருந்து தான் ஏலியன்ஸா வந்திருக்கும். இருந்தாலும் கூட உலகத்துல யாரு பெரியவர் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னா, கடவுள் ஈசா நபி, அதாவது இயேசு கிறிஸ்து, மற்ற தெய்வங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கெல்லாம் உலகத்துக்கு வந்தாங்களே, அதெல்லாம் என்ன, அப்படி என்ன ஒரு விஷயம் எப்படின்னு விளங்க மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி தான். ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த உலக ஆட்சியும் நடக்குது. அதாவது ஒரு பொஸ் இருப்பார் மேலே, ஓகே, அவரு தான் கடவுள். அந்த பொஸ் இந்த உலகத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல உலகம். அவர் ஏலியன்ஸ் இருந்தாலும் கூட, இப்போ நான் நிரூபிக்காத உண்மையை சொல்ல போகிறேன், நிரூபிக்கப்படாத சில உண்மைகள் இருக்கு. ஏலியன்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அந்த ஏலியன்ஸுக்கும் இவர் ஒருத்தர் தான் கடவுளாக இருப்பார். இந்த உலகத்துக்கு தான் ஜீசஸ் முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம். அவங்க எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மேனேஜர்ஸ் மாதிரி. ஆனால் உலகத்துக்கு ஒரு போஸ் இருக்கார். அவர் ஏலியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பொஸ்ஸாக இருப்பார். ஆனால் அவருக்கு மட்டுமே இந்த விஷயங்கள், ஏலியன்ஸ் உண்மையா இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு மட்டுமே தெரியும். நான் என் மதம் தான் முக்கியம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம், ஜீசஸாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், இல்லை புத்தாவாக இருக்கலாம், இதுவாக இருந்தாலும் அந்த கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஒரு கடவுள் இருக்காரு. நான் கூட தெய்வங்கள நம்பிக்கை வச்சிருந்தேன். இந்த புத்தகங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப தான் இதில் எதுவுமே உண்மை இல்லை, ஒரே ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். இந்த உலகத்தை மட்டும் பார்க்குறது அவர் வேலை இல்லை. இந்த உலகத்துக்கு தான் சில மேனேஜர்ஸை போட்டிருக்காரு. அதாவது ஜீசஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். அவங்க எல்லாம் இந்த உலகத்துக்குனே போட்ட சில மேனேஜர்ஸ். இதையும் தாண்டி ஏலியனில் ஒரு ஜீசஸ் இருக்கலாம். அதாவது ஜீசஸ் மாதிரி ஏலியன்ஸுக்குள்ளேயும் ஒரு தெய்வங்கள் இருக்கலாம். அதாவது புத்தர் மாதிரியோ, பிள்ளையார் மாதிரியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியோ, இல்லை ஜீசஸ் மாதிரியோ சில தெய்வங்கள் இருக்கலாம் ஏலியன்ஸுக்கு உள்ளேயும். அதாவது நான் சொல்கிற கதை ஒரு அவதார் படம் மாதிரி இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. அதுலேயும் ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் தான் நாங்கள் கும்பிடுற கடவுள். ஸோ இந்த பால்வீதி, இந்த மில்கி வே எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். இருந்தால் ஏலியன்ஸ் அப்படிங்கிறவங்க உண்மையாக இருந்தால் அவங்களுக்கும் நம்ம கடவுள் தான் பெரிய கடவுளாக இருப்பார். இந்த விஷயம் பார்க்கறதுக்கு சில பேர் சிரிக்கலாம், சில பேர் என்னடா பைத்தியக்காரத்தனமாக இருக்கு அப்படிங்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உண்மைகள் புரிய வரும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ரோயல். பாய், டேக் கேர்.